பொம்பளை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பெண் என்பவள் வளைஞ்ச எலும்பிலேருந்து படைக்கப்பட்டவள். அந்த பெண்கள்கிட்ட ஏராளமான பலகீனங்கள் இருக்கி, குறை இல்லை. பலகீனம் அவ எவ்வளவுதான் படிச்சு டிகிரி முடிச்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பாஸ் அவுட் ஆகி வந்திருந்தாலும் பெண்ணென்ற ரீதியில் அவட்ட சில வேலை மிச்சம் தூங்கக்கூடியவா இருப்பா. சில வேலை ஒன்றை சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள தெரியாமல் இருக்கும். மாமா மாமியோட சரியாக நடக்க தெரியாமல் இருக்கும். வாரவர்களை சரியாக அனுசரிக்க தெரியாமல் இருக்கும். பிள்ளைகளை சரியாக வளர்க்க தெரியாமல் இருக்கும். சரியாக சமைக்க தெரியாமல் இருக்கும். சரியாக அயம் பண்ண தெரியாமல் இருக்கும். எடுத்ததுக்கெல்லாம் பாஞ்சு விழுகிறவா இருப்பா. பலகீனம். இந்த பலகீனங்கள் உள்ளவத்தான் நான் கபூல் செஞ்சேன்னு சொல்லி நான் முடிச்சவங்க எல்லாம் பள்ளியில் மஸ்ஜிதில் வச்சு இல்லாட்டி எங்கே நிக்கா நடந்ததோ சஃபையோர் சாட்சியாக சொன்னோம். அப்படிதானே? சரி, இப்போ முடிச்சுக்கிறோம். குர்ஆன் சொல்லுது இப்படி நடங்க. சரி, நாங்கள் அப்படி தான் நடக்கிறோம். அப்படி நடந்தாலும் அவர்களால உங்களுக்கு மனதுக்கு செட்டிஸ் இல்லாத ஏராளமான விடயங்கள் நடைபெறும். ஏன் நடக்கும்? ஏன் நடக்கும்? நாங்கள் அவங்கள எப்படி படைச்சிக்கிறோம்? பலகீனமா படைச்சிக்கிறோம். அவர்களை பலகீனமா படைச்சிட்டு எனக்கு ஆம்பளைனா பெருமை தானே, நான் ஆம்பளை அப்படிதான் சொல்றேன். கொரோனா அப்படி பெருமையா தான் பேசுது. எப்படி தெரியுமா? الرجال قوامون على النساء بما فضل الله. ஆண்கள் என்பவர்கள் அந்த பலகீனமாக படைக்கப்பட்ட அந்த பெண்களை பராமரிப்பதற்கு தகுதி படைத்தவர்களாக, திறமை படைத்தவர்களாக நாங்கள் ஆக்கி வச்சுக்கிறோம். ஆம்புலேண்டா அந்த பலகீனங்கள் தெரியவார நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், தீனுல் இஸ்லாம் எப்படி காட்டி, முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, எப்படி நடக்க சொன்னாங்க. சுருக்கமா சொன்னா தீனுல் இஸ்லாம் சொல்ற ஒரு கணவனாக நடந்தா எல்லாம் சரி நடக்கும். அவர்களால் பலகீனங்கள் தெரிய வரும். இந்த நேரத்தில் அதை ஹேண்டில் பண்ண தெரிகிறவர் தான் ஆம்பளை, ரிஜால். நான் சொல்லல, குர்ஆன் சார் ரிஜால். ஆண்கள் என்பவர்கள் ரிஜாலோட கருத்து என்ன தெரியுமா விளங்குறதுக்கு? ஒரு பெரிய கம்பெனி உண்டி, ஏராளமான ஸ்டாஃப்கள் வேலை செய்கிறாங்க. மேனேஜர் இருக்கிறார். இந்த மேனேஜர் வேலை என்னண்டா ஒவ்வொருத்தர தவறுகளையும் தேடி அவரை ஏசி அவருக்கு பனிஷ் பண்ணி அவரை சிஓட்ட போட்டு கொடுத்தோ எப்படி சரி கம்பெனிலேருந்து அனுப்பிடுது. தான் மேனேஜர் செய்கிற வேலை. இப்படி ஒரு மேனேஜர் கம்பெனிக்கு கிடைச்சா கம்பெனியோட நிலைமை என்ன? உருப்படுமா? கம்பெனி உருப்படுமா? நாளெல்லாம் இழுத்து மூடும். ஒருத்தனைக்க மாட்டேன். மேனேஜர்ண்டா யார் தெரியுமா? சரி, வந்திக்கிறான், இப்போ படிச்சுட்டு வந்திக்கிறான், இவனுக்கு இந்த வேலை புதுசு. சரி, தவற விட்டுட்டான். இவன் இவ்வளவு நலவு கழிக்கு, இவன் இவ்வளவு ஆக்டிவிக்கு, இதையெல்லாம் பயன்படுத்தி எப்படி இந்த கம்பெனிக்கு நலவு எடுத்து கொடுக்கும், எப்படி கொடுக்கலாம். வேறொரு கம்பெனிலேருந்து வந்திக்கிறான், இவனுக்கு இது புதுசாகிக்குது. இந்த திறமையும் ஆற்றலும் உள்ளவர் தான் மேனேஜர், தான் ரிஜால்.